ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கான காரியத்தை வெற்றிகரமாக முடித்து கொடுப்பதற்காகத்தான் இப்போது இந்த பச்சை குங்குமத்தோடு உன் வராகியம்மா வந்துள்ளேன். நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் உன் வாழ்வில் ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது. அதன் மூலமாகவே நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் உனக்கு வெற்றிகரமாக நடத்தி முடித்து கொடுக்கப் போகிறேன் என் செல்லமே. தேவையில்லாமல் எதிர்பார்த்தது நினைக்கவில்லையே கிடைக்கவில்லையே என மனக்கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாகாதே. அடிக்கடி நீ கண்ணீர் விட ஆரம்பித்து விட்டால் அப்புறம் உன் நியாயமான கண்ணீருக்கும் மதிப்பில்லாமல் போய்விடும். எதற்கெடுத்தாலும் கவலைப்படவோ கலக்கமடையவோ கண்ணீர் விடவோ வேண்டாமேன் செல்லமே. நீ இது நாள் வரை கடந்து வந்த உன் வாழ்வில் எதற்காக நீ துன்பப்பட்டாய், எதற்காக துயரப்பட்டாய் என்பதை யோசித்துப்பார். இனி உன் வாழ்வில் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் தடுக்கலாம் அல்லவா? தேவையில்லாமல் கண்டதையும் நினைத்து கவலைப்படுவதை விட்டுவிட்டு எதை உன்னால் செய்ய முடியவில்லையோ, எதை உன்னால் பெற முடியவில்லையோ அதை என் பொறுப்பில் விட்டுவிடு. உனக்கு துணையாய் உன் வராகியம்மா நான் இருந்து நீ ஆசைப்பட்டதையெல்லாம் உன் கைவசம் நிச்சயம் ஒப்படைப்பேன். இளமையில் நீ சேமித்து வைப்பதன் மூலமாக அது முதுமையில் உனக்கு கை கொடுக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு உன்னுடைய முதல் செலவானது சேமிப்பாக இருக்கும்படி பார்த்துக்கொள். ஒருபோதும் அடுத்தவர் கையை நம்பி வாழக்கூடிய அந்த நரக வாழ்க்கை உனக்கு வேண்டாமேன் செல்லமே. உனக்கு குடும்பம் இருக்கிறது, உனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கிறது, நீ செய்ய வேண்டிய வேலைகளும் விஷயங்களும் நிறைய இருக்கிறது என்பதை நான் அறிவேன். இருந்தாலும் உனக்கென ஒரு சிறு சேமிப்பை எப்பொழுதும் உன் பக்கபலமாக வைத்துக்கொள். அது ஒருபோதும் உன்னை துன்பத்தில் மாட்டவிடாமல் காப்பாற்றும் என்பதை உணர்ந்து கொள். உன்னை நீயே கேள்வி கேட்காத வரையிலும் உன் தவறுகளை எப்படி உன்னால் திருத்திக் கொள்ள முடியும்? நீ செய்வதில் சில விஷயங்கள் தவறாய் நடந்து முடிகிறது என்பதையும், சில விஷயங்கள் நீ தோற்று போய் வருத்தப்படுகிறாய் என்பதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் என்றாவது நீ செய்த தவறு என்ன என்பதை பற்றி சிந்தித்திருக்கிறாயா? உன் மனம் என்பது விசித்திரமாகத்தான் இருக்கிறது. கிடைத்ததை நினைத்து சந்தோஷப்படாமல், கிடைக்காததை நினைத்து மனம் நிறைவடையாமல் கலங்கிக் கொண்டே இருக்கிறாய். உன் கலக்கமும் கஷ்டமும் போதுமென் செல்லமே. உனக்கு கிடைக்காததை இப்பொழுது கிடைக்கச் செய்வேன். நீ ஆசையா எதிர்பார்த்த விஷயத்தில் உன்னை ஏமாற்றம் அடைய செய்யாமல் உன் எதிர்பார்ப்புகளை அப்படியே உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன். நீ யாருக்காகவும் எதற்காகவும் காத்திருக்க வேண்டாம். நீ காத்திருப்பதால் உன் ஆயுள் அதிகரித்து விடுமா என்ன? எது எப்போது கிடைக்க வேண்டுமோ, எது எப்போது நடக்க வேண்டுமோ அது அதன்படி நிச்சயம் நடக்கும் என்பதை மனதிற்குள் நம்பிக்கையாக உருவாக்கி கொண்டு அதை முடித்து கொடுக்கக்கூடிய பொறுப்பை என் வசம் ஒப்படைத்து விட்டு உன் வேலைகளை மட்டும் செய்து கொண்டிரு. உன் வராகி அம்மாவின் அருளாலேயே நீ நினைத்ததை நிச்சயம் நடத்தி கொடுப்பேன். நீ ஆசைப்பட்டதையும் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைப்பேன் என் செல்லமே. சற்றும் எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய அதிசயம் உன் வாழ்வில் நிகழ்வதற்காக காத்து கொண்டே இருக்கிறது. இதோ வானவில் வாழ்க்கையில் மின்னலைப் போல வந்து போகக்கூடிய உனது கனவுகளை எல்லாம் இப்போது நனவாய் நான் மாற்றி கொடுக்கப் போகிறேன். நீ கண்ணால் பார்க்கும் விஷயங்களிலும் காதுகளில் கேட்கும் சொற்களிலும் நல்லதை மட்டும் எடுத்துக்கொண்டு கெட்டதை தூக்கி போட்டுவிடு. வலுக்கட்டாயமாக எந்த மனிதரையும் எந்த உறவுகளையும் இறுக்கமாக பிடித்து வைக்க நினைக்காதே. ஏனெனில் எதையெல்லாம் நீ பிடித்து வைக்க ஆசைப்படுகிறாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு விலகிச் செல்லும். விலகுபவரையும் விலகக்கூடிய விஷயங்களையும் அப்படியே விட்டுவிடு. உனக்கானதும் உனக்கான உறவுகளும் நிச்சயமாக உன்னை தேடி வரும்படி உன் வராகியம்மா நான் துணையிருப்பேன் என் செல்லமே. உன்னை கண்டுகொள்ளாத இடங்களில் அன்பு மட்டுமல்ல உண்மையும் கூட ஊமையாகி நிற்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு நீயும் அப்படியே ஒதுங்கி நின்றுவிடு. உன்னை யார் எந்த அளவிற்கு தூரமாக வைக்கிறார்களோ அதே தூரத்தில் நீயும் இருந்து விட்டால் உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன். இந்த உலகம் என்பது பிறக்கும்போது சிரிப்போடு வரவேற்கும், விலகும்போது அழுகையோடு வழி அனுப்பி வைக்கும். அப்படிப்பட்ட உறவுகளிடம் போய் நீ எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். உன் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் எதையும் நான் மனிதர்களிடம் கொடுக்கவில்லை என் செல்லமே. உனக்கான உதவிகளையும் மற்றவர்கள் செய்வார்கள் என எதிர்பார்க்காதே. உனக்கான எல்லா வகையான உதவிகளை செய்வதற்கும் உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை கொடுப்பதற்கும் உன் வராகி அம்மா நான் இருக்கிறேன். எந்த பாத்திரத்தில் ஊற்றினாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நீர் போல எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஏற்ற மாதிரி உன்னுடைய செயல்பாடுகள் இருந்தால், எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலும் வாழ பழகி கொண்டால் உன் வாழ்க்கை நிச்சயம் நிம்மதியானதாக வெற்றிகரமானதாக இருக்கும். அதை விட்டுவிட்டு இது எனக்கு சரி வராது, அது எனக்கு பொருந்தாது, என்னால் இங்கு இருக்க முடியவில்லை, என்னால் தாங்க முடியவில்லை என நீ வருந்திக் கொண்டே இருந்தால் எப்படி உன்னால் நிம்மதியாக வாழ முடியும்?
உன்னிடம் செல்வம் இருந்தால் அதை கொண்டு 4 பேரையாவது சந்தோஷமாக வாழவை. உன்னிடம் கல்வி அறிவு இருந்தால் அதை 10 பேருக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களை சரியாக சிந்திக்கவை. கல்வி செல்வமும் பொருட்செல்வமும் நீ பெற்றதற்கான பலனாக ஏதாவது ஒரு வகையில் இருக்கும்படி பார்த்துக்கொள் என் செல்லமே. தன்னம்பிக்கையும் துணிச்சலும் உன்னிடம் இருப்பதால் தான் எல்லா சூழ்நிலைகளையும் நீ சமாளிக்கும்படி நான் உனக்கு துணை நிற்கப் போகிறேன். நம்பிக்கை ஒளி உனக்குள் மங்கி போய்விட்டால் வாழ்க்கை எனும் இருள் உன்னை பயமுறுத்தி கொண்டே இருக்கும் என்பதை உணர்ந்து கொள். உனக்குள் எந்த வகையிலும் நம்பிக்கை ஒளி குறையாத அளவிற்கு தைரியமாய் உன் வாழ்க்கையை வாழப்பார். ஒருபோதும் எந்த விஷயத்தை நினைத்தும் நீ மனம் தளர்ந்து போய்விடக் கூடாது என் செல்லமே. எல்லா வகையிலும் ஏதாவது ஒரு வகையில் நான் உனக்கு துணை நிற்பேன் என்பதை நம்பிக்கை வைத்து கொண்டு எல்லா விஷயங்களையும் சிறப்பாய் செய்யப்பார். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மற்றவர்களிடம் எப்படி பேச வேண்டும், எப்படி பழக வேண்டும், எங்கே எதை செய்ய வேண்டும் என உன்னுடைய வார்த்தைகளை சல்லடை செய்து வைத்து கொண்டால் அது நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கைக்கு உதவிகரமாக இருக்கும். நீ நினைத்த விஷயங்களையும் அதன் மூலமாக நீ சிறப்பாய் செய்து முடிக்கலாம். எல்லா வகையிலும் உனக்கான நல்லதை உன் வராகி அம்மா நான் நடத்தி கொடுப்பேன். அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுத்து விடாதே. அவசரத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் உன்னை துன்பம் என்னும் பள்ளத்தில் தான் கொண்டு போய் சேர்க்கும். கொஞ்சம் நிதானமாக இரு என் செல்லமே. எக்காலத்திலும் பொய் என்னும் ஆடையை உனக்காக போட்டுக்கொள்ளாதே. அது ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் உன்னை ஆபத்தில் மாட்ட வைத்துவிடும். அதிகாரத்தை விட எல்லா மனிதர்களிடமும் நீ அன்பாய் அணுகிப்போ. நிச்சயம் நீ செய்யக்கூடிய முயற்சியின் மூலமாக உன்னுடன் இருப்பவர்கள் எல்லாரும் உன் மனதை புரிந்து கொள்வார்கள். அவர்களின் மனதையும் நீ சுலபத்தில் ஆட்சி செய்து விடலாம். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என பயந்து கொண்டே இருப்பதை காட்டிலும், தவறாக நடந்துவிடுமோ என யோசித்து கொண்டே இருப்பதை காட்டிலும், என்னதான் நடக்கிறது பார்த்து விடலாம் என தைரியமாக முட்டி மோதிப்பார். எழுந்தால் வெற்றி, விழுந்தால் அனுபவம் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் செல்லமே. நீ யாரையோ நினைத்து உருகி உருகி அவர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அவர்களின் வாழ்க்கையை நினைத்து வருந்தி கொண்டிருக்கிறாய். ஆனால் அவர்கள் வேறு யாரோ ஒருவருக்காக உன்னை உதாசீனம் செய்துவிட்டு சந்தோஷமாய் நிம்மதியாய் உலவிக் கொண்டிருக்கிறார்கள். மனிதர்களின் மனமே இப்படித்தானே. யார் எப்போது என்ன செய்வார்கள், எதை நினைப்பார்கள் என சொல்ல முடியாதல்லவா? உன்னை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்பதை விட அவர்களுக்கு தகுந்தாற் போல நீ இல்லை என்பதுதான் கசப்பான உண்மை. அவர்களின் மனதை நீ சரியாய் புரிந்து கொள்ளவும் இல்லை. உன்னுடைய அன்பையும் அனுசரணையும் அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவும் இல்லை. உறவுகள் காயப்படுத்தும் போது கூட உன் மனம் வலிக்கவில்லை. ஆனால் காயப்படுத்திவிட்டு அவர்கள் செய்த செயலுக்கு நியாயம் கற்பிக்கும் போதும், உன்னிடம்தான் குறை இருக்கிறது என உன்னை குற்றம் சாட்டும் போதும் தானே அது உனக்கு மிகவும் வலிக்கிறது. என் அன்பு பிள்ளையே, வருந்தாதே. உனக்கானதை நான் நடத்தி கொடுப்பேன். நீ நினைத்த விஷயங்களெல்லாம் உனக்கு வெற்றிகரமாக மாறும்படி உன் வாழ்வில் அதிசயத்தை நிகழ்த்தத்தான் போகிறேன். எல்லோரிடமும் பாசம் வைத்தது தப்பு கிடையாது. ஆனால் பாசத்தின் அருமை தெரியாதவர்கள் மீது நீ வைத்தாய் அல்லவா, அதுதான் இப்போது தப்பாகிவிட்டது. வாழ்க்கையை எப்போதும் கற்றுக்கொள் என் செல்லமே. வெறுப்பவர்களை தேடி போகாதே. அவர்களுக்காக உன் வாழ்க்கையை வீணாக்காதே. ஓம் வராகி.